கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் 1 தீமோத்தேயுடைய புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் வாசிக்கலாம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் திருத்துவ தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. தேவன் எப்படி இருக்கிறார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற திரியேக தேவனாக நம்முடைய ஆண்டவர் தன்னை வேதாகமத்தில் வெளிப்படுத்துகிறார். திருத்துவங்கிற வார்த்தை வேதத்தில் இல்லை, ஆனால் தேவனுடைய 3 தன்மைகளை வேதாகமத்தில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். இந்த இடத்துலையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் தேவன் இல்லை, மனிதன்தான் அப்படின்னு சொல்லி பொய் ஒரு உபதேசத்தை கொண்டு வருகிற ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து ஆரம்ப காலங்கள்லேயும் இருந்துச்சு. சபையின் வரலாறுல பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் இல்லை என்று மறுதலிக்கிற ஒரு பொய் கூட்டம் எப்பொழுதுமே அங்கே ஒரு தாக்குதலை சபைக்கு விரோதமாக, சத்தியத்துக்கு விரோதமாக அவர்கள் நிறைவேற்றி கொண்டே இருந்தார்கள். இந்த அவங்க எடுத்துக்கொள்கிற வேத பகுதினா அவர் மனிதர் தான், அதனால் அவர் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்வதற்காக பல பிரயத்தனங்கள் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறவர்களுக்கு மேலே தேவ கோபாக்கினை வரும் என்று வேதம் சொல்லுது. அப்போ இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்? தேவன் ஒருவரே. ஆமாம், ஒரே தேவன் தான். நம்ம மிக தெளிவாக நம்ம தேவன் ஒரே தேவன், அவர் தான் தேவன். அந்த தேவன் 3 தன்மைகளில் வெளிப்படுத்துகிறார். அதில் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ 3 பேரும் ஆரம்பத்திலேருந்தே இருக்கிறாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். தேவன் அப்படின்னா அதுக்கு ஏலோகிம் அப்படிங்கிற பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஏலோகிம் அப்படின்னா ஒருமையிலே பன்மை, ஒரு பன்மையை குறிக்கின்ற ஒரு சொல்லாக அது இருக்கிறது. இப்போ ஊர் சிரித்ததுன்னு சொல்லுவோம். ஊருங்கிறது ஒருமை தான், ஆனால் அந்த ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஜனங்கள், அந்த கிராமத்தில் உள்ள அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி இங்கே தேவன்னு சொல்லும் பொழுது அது ஒரே தேவன் தான், ஆனால் 3 விதமாக அங்கே பன்மையின் தேவனை பார்க்க, நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே உண்டாக்குவோமாகன்னு சொல்லி மனுஷனை உண்டாக்குறதுக்காக தேவன் நமது என்கின்ற வார்த்தையை அங்கே உபயோகப்படுத்துகிறத பார்க்குறோம். சரி, அப்போ இந்த அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ ஆரம்பத்தில் இருந்தே, சிருஷ்டிப்பில் இருந்தே நம்ம திரியேக தேவனை பார்க்குறோம். சிலர் சொல்லுவாங்க அவர் பிதாவாக இருந்தார், அப்புறம் குமாரனாக வந்தார், இப்போ பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். இதெல்லாம் வேதபூர்வமான போதனை அல்ல, இது சத்தியம் அல்ல, இது வேதத்துக்கு விரோதமான தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான போதனை. அவர் ஆதியிலே அவர் திரியேக தேவனாக இருந்தார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக இருந்தார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிறார். பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆவியானவர் அங்கே புதிய ஏற்பாட்டில் அல்ல, பழைய ஏற்பாட்டிலையுமே ஆவியானவர் இருக்கிறாருங்கிறத பல இடங்களில் பார்க்குறோம். சிருஷ்டிப்பிலேயே ஆவியானவரை குறித்து பார்க்குறோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். ஆவியானவர் என்ன செஞ்சார்? புறாவை போல் அவர் மேலே இறங்கி வந்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ அவர் பிதாவாக இருந்தார், அப்புறம் குமாரனாக வந்தார், இப்போ ஆவியானவராக இல்லவே இல்லை. அவர் திரியேக தேவனாக, அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். அப்போது இந்த கிறிஸ்துவை குறித்துதான ஒரு தாக்குதல் என்ன அப்படின்னா, அவர் மனுஷன்தான், தேவன் இல்லைன்னு சொல்லி. நாம் இந்த நாளில் சில காரியங்களை இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, இந்த 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2:5, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே.
அப்போ யாருங்க தேவன்? தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் 6ஆம் வசனத்தில் அதற்கான தெளிவான பதிலை நம்ம அங்கே வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தில் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இந்த இடத்துல மனுஷன்னு போட்டிருக்குங்க. உடனே அவரே பவுலே சொல்லிட்டாருங்க மனுஷன்னு சொல்லி. அதனால் ஆண்டவர் கடவுள், இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாது, மனுஷன்தான்னு சொல்லி தவறான ஒரு தாக்குதலை அங்கே கிறிஸ்துவுக்கு விரோதமாக சத்துரு செய்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல ஏன் மனுஷன் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அந்த வசனமே தெளிவாக சொல்லுது. தேவன் ஒருவர், தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவர். யார்? அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது 6ஆம் வசனத்தில் அதற்கான பதில் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்தான் தேவன், மனுஷன் அங்கே போடப்பட்டிருக்கு. ஏன்? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்போ எதற்கு தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்க வேண்டும்? பிரியமானவர்களே, தூதன் சொல்கிறாரு, அவருக்கு இயேசு அப்படின்னு பெயர் வைங்க, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். அப்போ எதற்காக இயேசு கிறிஸ்துங்கிற பேரை அங்கே வைக்க வேண்டும் என்று அங்கே யோசேப்புக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, ஜனங்களுடைய பாவங்களை நீக்குகிறவர், இரட்சகர், மீட்பர். அப்போ தேவன் ஜனங்களுடைய பாவங்களை மனிதனிடத்திலிருந்து விடுவித்து அவனை மீட்க வேண்டும் என்றால் தெய்வம் என்ன செய்யணும்? சிலுவையில் அவர் தெய்வம் தன்னையே பலியாக கொடுக்கணும். பிரஜாபதி தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி அந்த ரிக் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், பிரஜாபதி. அப்போ தேவன் தான் இந்த பூமியில் மனிதன் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனாங்க. எந்த மனிதனும் பரிசுத்தவான் அல்ல, எல்லாரும் பாவிகள், எல்லாருக்கும் ரட்சிப்பு அவசியம். ஆகவே மனிதனுடைய இரத்தத்தினால எந்த விதமான மீட்பையும் உண்டு பண்ண முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஸ்திரீயின் வித்தா வந்தார். ஆனால் யோசேப்பு மரியாளுடைய இணைப்பின் மூலமாக அவர் மனிதனாக இந்த பூமியில் பிறக்கலை. அவர் ஸ்திரீயின் வித்தாக பரிசுத்த ஆவியினாலே அவர் உற்பத்தி ஆனார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான உறவு நிமித்தம் அவர் பிறக்கலை, அவர் ஸ்திரீயின் வித்தா வந்தார், மனிதனாக வந்தார். ஆனால் அவர் பரிசுத்த ஆவியினாலே என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆகவே தான் தேவன் ஆதாமினுடைய பாவத்தன்மை இல்லாமல் பரிசுத்தமாக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் கேட்டார்ல, என்னிடத்துல பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அப்போ பாவம் உண்டுன்னு யாருமே குற்றப்படுத்த முடியாது. அங்கே பவுல் கொரிந்தியரில் சொல்லும் பொழுது, பாவம் இல்லாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவர், பாவம்னா என்னன்னே தெரியாது. அவர் பரிசுத்தமான தேவன். தேவன்னா என்ன, பாவம் எப்படி இருக்குன்னு தெரியாது, பொய் சொல்கிறது எப்படி இருக்குன்னு தெரியாது, இச்சையாக பார்க்கறது அவருக்கு தெரியாது, இச்சையான எண்ணங்கள், இச்சையான சிந்தனைகள் அவருக்கு எதுவுமே தெரியாது. ஏனென்றால் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் கூட அவர் அப்படிப்பட்ட எந்த ஒரு பாவத்தினுடைய சிறு தன்மை கூட அவருக்குள்ளே கிடையவே கிடையாது. பாவத்தன்மையே இல்லாதவர். ஏன் மனுஷனுக்குள்ளே இச்சை வருது? இன்னொரு எதிர்ப்பாளரை பார்க்கும்போது ஏன் ஒரு தவறான எண்ணங்கள், தவறான நோக்கங்கள் வருது? அதுதான் அந்த பாவ மாம்சத்தின் சாயல், ஆதாமின் சுபாவம், வீழ்ந்து போன மணிக்குளம். ஆனால் கிறிஸ்து ஆதாமின் சாயலில் வரல. அதனால் அவருக்கு மாம்சத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள், சிந்தனைகள் எதுவுமே வரலை. அப்படிலாம் ஒருத்தர் போதிக்கிறாங்கன்னா அது தவறான போதனை, அது கள்ள போதனை. அது கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையை, பரிசுத்தத்தை மட்டுப்படுத்துகிற ஒரு போதனை. பரிசுத்தமில்லாத தேவன். அப்போ அவருக்கு இச்சையான எண்ணம், ஒரு ஸ்திரியை பார்த்த உடனே இச்சையான எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அவர் தேவனாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவரே சொல்கிறாரு மத்தேயில, அங்கே மலைப்பிரசங்கத்தில், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்கிறார். அப்போ இச்சையோடு பார்க்கக்கூடிய ஒரு இச்சையான எண்ணம் அவருக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அவர் பரிசுத்தமான தேவனார். ஏன்னா விபச்சாரம் செஞ்ச ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அங்கே அப்படிப்பட்ட எண்ணம் சிந்தையோட அங்கே நம்ம கண்கள் நோக்கிட்டுன்னு சொன்னாலே அது விபச்சார பாவம்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆகவே அப்படிப்பட்ட எந்த விதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் அவருடைய சரீரத்தில் வரவே இல்லை. ஏன்னா அவர் ஆதாமின் சுபாவத்தில் வரல, அவர்
தேவ சாயலில் வந்தார். தேவனாக அந்த பூமியில் அவர் தேவன் மனிதனாக வெளிப்பட்டார். ஆகவே எதற்காக தேவன் மனிதனாக வெளிப்படணும்? இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்காகவும் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு, ரத்தம் சிந்தப்படுவதற்கு அவர் சிலுவையில் மரிக்க வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. நம்ம வாசிக்கிறோம், இரத்த சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. லேவியராமத்தில் வாசிக்கிறோம், ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தம் சிந்தப்படணும். ரத்த சிந்துதல் இல்லைன்னா மன்னிப்பு உண்டாகாது. அதனால தான் அந்த நாட்களில் எவ்வளவோ தண்டனைகள் இருந்துச்சு. ஆனால் அணு அணுவா சித்திரவதை பண்ணி சொட்டு சொட்டா ரத்தம் வடியக்கூடிய சிலுவை மரணத்தை அங்கே தேவன் ஏற்றுக்கொண்டார். சிலுவை மரணத்துக்கு அங்கே அவர் உட்படுத்தப்பட்டார். அந்த மரணம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவருடைய கைகள் ஆணி, அவருடைய கால்கள் ஆணி, அவருடைய தலையில் முள்முடி, சரீரமெல்லாம் வாரினால் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு உழுகிறவனுடைய நிலம் போல கிறிஸ்துவனுடைய சரீரம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, சொட்டு சொட்டாக இரத்தம் சிந்தப்பட்டது. நம்முடைய ஒவ்வொரு பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஒவ்வொரு பாவங்களுக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அதனால தான் தேவன் மனிதனாக வெளிப்பட வேண்டியது அவசியம். பாருங்க, ரோமர்கள் நிருபத்தில் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். இங்க பாருங்க, அவர் மாம்சத்தில் தான் பிறந்தார். யூத ஜனமாகத்தான், யூத கோத்திரத்தில் தான் அவர் பிறந்தார். யூதராக தான் அவர் பிறந்தார். இங்கே நான் வாசிக்கிறோம், பிதாக்கள் அவர்களுடையவர்களை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது எல்லா கோத்திர வம்சங்களில் தான் அவர் வந்தார். ஆனால் அவர் மனிதன் அல்ல. இங்கே தெளிவாக 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க, இங்கே நாம் இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். கிறிஸ்துவ குறித்து மாம்சத்தின்படி அவர் கிறிஸ்துவும் அந்த யூத வம்சத்தில் தான் வந்தார். ஆனால் அவர் மனிதன் அல்ல, என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று கிறிஸ்துவ குறித்து அங்கே ரோமர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஆக கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்தாலும் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எதற்காக? மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுக்கிறவர். அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று அங்கே வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் ஏன் மத்தியஸ்தராக மாற முடிஞ்சிச்சு? தேவனுக்கும் மனிதனுக்கும் ஏன் மத்தியஸ்தராக மாற முடிஞ்சிச்சு? அவர் தன்னை மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்ததுனால தான். கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் பலவிதமான ஊழியங்களை செய்தார். வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தெளிவான போதனைகளை அவர் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆக யூத ஜனங்களுக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் அவருக்கு அந்த ஊழியத்தை கொடுத்து அனுப்பியிருந்தார்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் செய்கிறார். எபேசியர்களை நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாக இருந்த உங்களுக்கும் சமீபமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தராக அவர் வெளிப்பட்டார்னு நம்ம தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம். அதே நேரத்தில் மனிதர்களுக்குள்ளேயும் அவர் மத்தியஸ்தராக செயல்படுறார். மத்தியஸ்தர்னா என்னன்னா, 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரிவினையை நீக்கி சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இருதரத்தார் அப்படின்னு சொல்லி இங்கே எபேசியர் 2 ஒன்று யார்? யூதர்கள். இன்னொன்று யார்? பிரஜாதிகள். இந்த யூதர்களையும் பிரஜாதிகளையும் இல்லையா இணைக்கிற ஒரு பாலமாக கிறிஸ்து இந்த பூமியில் செயல்பட்டார் அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக என்று வாசிக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், யூதர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா, தாங்க மட்டும்தான் தேவனுடைய ஜனங்கள், நாங்கள் தான், எங்களுக்கு தான் தேவன் கற்பனையை கொடுத்துருக்கிறார், எங்களுக்கு தான் மோசே, ஆபிரகாம், ஈசாக்குன்னு சொல்லி பெரிய வழித்தோன்றல்கள்லாம் இருக்குது, நாங்கள் தான் தேவனுடைய ஜனங்கள், நியாயப்பிரமாணம் எங்களுக்கு கொடுக்கு, எல்லாமே எங்களுக்கு தான் சொல்லி அவங்க மேன்மை பாராட்டுறாங்க. யூதர்கள் புறஜாதிகளை ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. புறஜாதிகள் அக்னிக்கு அல்ல அக்னி கடலுக்கு விறகாக படைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கர்த்தர் செய்த ஒரு மத்தியஸ்த ஊழியம் என்ன தெரியுமா? இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார்.
அங்கே அழகாக போடப்பட்டிருக்கு பாருங்கள். இங்கே 17ஆம் வசனத்தில் தூரமாக இருந்த உங்களுக்கும் புறஜாதிகளாகிய எபேசு சபைக்கு எழுதுகிறார். எபேசு சபை புறஜாதிகளுடைய சபை. ஆக தூரமாயிருந்த உங்களுக்கும் அவர்களுக்கும் அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அப்போ கிறிஸ்துவனுடைய மத்தியஸ்த ஊழியன்னு சொன்னால் 2 விதமாக. ஒன்று இங்கு தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில, இன்னொன்று யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இடையில இருந்த பிரிவினையாகிய தடைச்சுவரை உடைக்கிறார், சட்டத்திட்டங்களை நொறுக்கிறார், அவர்களை ஒரே திறத்தாராக மாற்றினார். பார்த்தீங்களா எவ்வளோ மேலான ஊழியத்தை செஞ்சார். எதன் மூலமாக தெரியுமா? தம்முடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக, சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக. அங்கே நான் வாசிக்கிறோம், இரத்தத்தின் மூலமாக தூரமாக இருந்த உங்களை சமீபமாக்கினார் என்று சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். எபேசியர் 2:13. முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே தூரமாக இருந்தோம் இரத்தத்தின் மூலமாக. அப்போ கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததின் மூலமாக தான் இந்த ஒரு மீட்பு, மரித்ததின் மூலமாக தான் இந்த பாக்கியம், இந்த சிலாக்கியம் புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்குது. பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! கிறிஸ்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு, நம்மை பாக்கியவான்களாய் சிலாக்கியவான்களாய் மாற்றுவதற்கு அவர் தம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்று நாம் இங்கே பார்க்குறோம். பாருங்கள், இப்போ ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது எதை காட்டுதுன்னா, யாரும் வலுக்கட்டாயமாக பிடிச்சி அவரை சிலுவையில் அறையலை. அவர் சொன்னார், என்ன யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். யோவான் 18ஆம் அதிகாரத்தில். உடனே அவர் அமைதியாக இருக்கல, ஓடி ஒளியலை. நான் தான். அவர் பிடிச்சவொடனே கேட்குறாரு, நான் எத்தனையோ முறை நான் உங்கள் கூட தானே அலைஞ்சேன், உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தேன், தேவாலயத்தில் பார்த்தீங்க, தெருக்களில் பார்த்தீங்க, நான் ஒன்றும் ஓடி ஒளியலையே. இப்போ கள்ளனை பிடிக்கிற மாதிரி தீவட்டிகளோட போர் வீரர்களோட ஏன் இப்படி இந்த தோட்டத்துக்குள்ளே வந்து என்னை கைது பண்ணுறீங்க? ஏன் நான் உங்களோட கூட தேவாலயத்தில் நான் காணப்பட்ட நாட்களில் ஏன் என்னை நீங்கள் கைது பண்ணலைன்னு கேட்குறாரு. பயப்படலை, ஓடி ஒளியலை. அவர் மரணத்துக்கு எப்பவும் ஆயத்தமாக இருந்தார். அவர் மரிக்கிறதுக்காகத்தான் வந்தார். இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, நான் நம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று சொல்லி அவர் தேவன் தம்முடைய தேவ மகிமையெல்லாம் பரலோகத்தில் விட்டுட்டு இந்த பூலோகத்தில் உங்களுக்காக எனக்காக அடிமையின் ரூபமாக வந்தார். தன்னையே ஒப்பு கொடுத்தார். யார் அவரை கட்டாயப்படுத்தலை. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார், கொடுக்கும்படி வந்தார். அப்போ கிறிஸ்து இந்த பூமியில் மரிப்பதற்காகவே வந்தார். தான் பூமியிலே சீசர்களோடு கூட அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் தெளிவாக சீசர்களுக்கு சொல்கிறாரு, இந்த மாதிரி எருசலேமுக்கு போகிறோம், அங்கே நம்மளுக்கு காட்டி கொடுப்பாங்க, நான் பல பாடுகள் பட்டு என்னை கொலை செய்வாங்க, நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லி அவர் பல தடவை சீசர்களோடு தெளிவாக தன்னுடைய மரணத்தை குறித்து சொன்னார். அவங்களுக்கு அது துக்கமாக இருந்துச்சு. அது வேண்டாம், கஷ்டமாக, வேண்டாம் ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு பேதுரு மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் தடுக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? எனக்கு அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்போ கிறிஸ்து தெளிவாக இருந்தார். மரிப்பதற்காகத்தான் வந்தார். தன்னுடைய மரணத்தை எதிர்நோக்கி தான் இருந்தார். அதற்கான காட்டி கொடுக்குற யூதாசையும் கூட அவர் கூடயே தான் வச்சுருந்தார். 12 பேர் இருக்கிறீங்க, உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான்னு சொல்லலையா? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லலையா? நீ செய்ய போகிறத சீக்கிரம் செய்யின்னு சொல்லி அந்த யூதாசை கர்த்தர் அனுப்பி வைக்கலையா? அவர் மனப்பூர்வமாக மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று இங்கே வாசிக்கிறோம். எதற்காக அவர் அவ்விதமாக ஒப்பு கொடுத்தார்னா, அந்த மத்தியஸ்த ஊழியத்தை அவர் செய்வதற்காக. ரோமர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? பிரஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். இங்கே வாசிக்கிறோம், அவர் தேவன், பிரஜாதிகளுக்கும் அவர் தான் தேவன். அவங்க தேவன் யாருன்னு அறியாமல் இன்னைக்கு அநேகர் பார்த்திங்கன்னா, பெத்த அப்பனை விட்டுட்டு பெறாத அப்பனை அப்பன்னு சொல்லணுமோ
அப்படின்னு இன்றைக்கி கிராமங்களில் ஊழியம் செய்யும் பொழுது சுவிசேஷ ஊழியத்துக்கு எதிர்க்கிறவங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறாங்க. பெத்தனை அப்பனை விட்டுட்டு பெறாத அப்பனை தேடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தேடி வந்தவங்களை ஏளனமாக பேசுகிற ஒரு பரிதாபமான நிலைமையை பார்க்குறோம். ஆனால் இங்கே பார்க்குறோம், அவர் யூதருக்கு மாத்திரமா தேவன், பிரஜாதிகளுக்கும் அவர் தேவன் அல்லவா? அவர் பிரஜாதிகளுக்கும் அவர் தான் தேவன் தான், பிரஜாதிகளுக்கும் அவர் தேவன், அவர் தான் தேவன், எல்லாருக்கும் அவர் தான் தேவன். தேவன் யாரென்று அறியாமல், படைத்தவர் யாரென்று அறியாமல் இன்னைக்கு படைத்தவைகளை, மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளை, மனிதனால் உண்டாக்கப்பட்டவைகளை மனிதன் ஆராதித்து கொண்டிருக்கிறான், மனிதன் வணங்கிக்கிட்டு இருக்கிறான். தன்னை படைத்தவர் அவன் வணங்கலை, தான் படைத்தவைகளை மனிதன் வணங்கி கொண்டிருக்கிறான். இப்போ பாருங்கள், ஆண்டவர் அதற்காகத்தான் ஒப்பு கொடுத்தார். இந்த இழந்து போன இந்த மனு குலத்தை, வீழ்ந்து போன மனு குலத்தை பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அக்னி கடலில் போய் பங்கு போகிற இந்த பயங்கரமான ஆபத்தில் இருக்கிற இந்த மனிதனை மீட்கும் பொருளாக தன்னை ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், தீத்து 2:14 ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் நம்ம எதுக்காக ஒப்பு கொடுத்தாராம்? மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தவர் நம்மை அவருடைய சொந்த ஜனங்களாக மாற்றுறதுக்கு, நற்கிரியைகளை செய்வதற்கு, பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களாக நம்மை மாற்றுவதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சொந்த ஜனமாக மாற்ற நம்மை ஒப்பு கொடுத்தார். நம் நற்கிரியைகள் செய்வதற்கு பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களாக நம்மை மாற்ற தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்மை சுத்திகரிப்பது அவருடைய ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும்னு சொல்லப்படும். நம்மை பரிசுத்தமாக்கும்படி, சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு மனுஷன்னு சொன்ன உடனே அநேகருடைய சிந்தைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, அதை ஆண்டவரே பல இடங்களில் தன்னை மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்கிறார்ல, அப்படின்னா அவர் மனிதன் தானே அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, பவுல் மனிதன்னு சொன்னார். எதுக்காக? தேவன் மனிதனாக வெளிப்பட்டாருங்கிறதையும் சொன்னார். தேவன் நம்மை மீட்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். நம்மை அந்த யூதர்களையும் பிரஜாதிகளையும் ஒன்றாக இணைக்கும்படி அவரை தன்னை ஒப்பு கொடுத்தார். விழுந்து போன மனிதர்களாகிய நம்மை பிதாவாகிய தேவனோடு இணைக்கும்படி அவர் மத்தியஸ்தராக, அவர் தன்னை அங்கே மத்தியஸ்தராக அவர் செயல்படுவதற்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினதுனால தான் அவர் அந்த மத்தியஸ்த ஊழியத்தை அவரால் செய்ய முடிஞ்சிச்சு. அவர் இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை காட்டுறார். அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் பொய் சொல்லிட்டான், அவன் பாவம் செஞ்சிட்டான், ஆனாலும் கூட அவனுக்காக நான் அடிக்கப்பட்டேன், அவனுக்காக நான் தண்டனை ஏற்றுக்கொண்டேன், அவனை மன்னிச்சிருங்க, அவன் மேலே இரக்கமாக இருங்கன்னு சொல்லி நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரிய ஊழியத்தை கர்த்தர் இன்றைக்கு பரலோகத்தில் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் நமக்கு பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அவர் சொன்னார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன்னு சொல்லி. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை நித்தியமாக பரலோகத்தில் வைத்து கொள்ளும்படி அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிகிட்ருக்கிறார். அந்த வேலையும் நடந்துட்டுருக்குது. இன்னொரு பக்கம் பரிந்து பேசுகிற ஊழியத்தையும் அவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். அவர் மெய்யான தேவன், அவர் நித்திய ஜீவன். அங்கே 1 யோவான் 5:20 சொல்லும் பொழுது, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சொல்கிறாரு. இவர் தான் மெய்யான தேவன், இவர் தான் நித்திய ஜீவன். பாருங்க, மெய்யான தேவன். பாருங்கள், இந்த இடத்துல இப்போ மனுஷகுமாரன் சொல்லி அவரே சொல்லிட்டாருங்க. அதனால் அவர் தெய்வன் இல்லை, மனுஷன்தான் சொல்லி பல இடங்களில் சொல்கிறத பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் அங்கே திமிர்வாதக்காரனை சுகமாக்குறார். படுக்கையில் கிடக்கிற அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நடன்னு சொன்னார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அங்கே இருந்த எல்லா யூத மத தலைவர்களும் கொந்தளிச்சு எழும்பிட்டாங்க. இவன் தேவதூஷனை சொல்கிறான், பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவன் யார் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு.
இங்கே மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்கிறார். இந்த இடத்துல மனுஷகுமாரன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறார் பாருங்க, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். இங்கே மனுஷகுமாரன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் எந்த வார்த்தை? பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் தேவனுடைய பண்பு. மனிதனால் பாவத்தை யாரும் மன்னிக்க முடியாது. தேவன் தான் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல மனுஷகுமாரங்கிற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறாரு. ஆனால் என்ன பார்த்தீங்களா, அவர் தெளிவாக சொல்கிறாரு, பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அவர் மனிதனாக வெளிப்பட்ட தேவன்கிறத அந்த இடத்துல தெளிவாக காட்டுறாரு. அதனால தான் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் தனக்கு இருக்கிறது என்று அங்கே அந்த தெய்வீக பண்பை அவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் மனுஷகுமாரங்கிற வார்த்தையை ஆண்டவரே சொல்றார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரம் செய்கிறவர்களையும் சேர்த்து. இங்க வாசிக்கிறோம் மனுஷகுமாரன் ஆண்டவரே தன்னை சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாரு? தூதர்களை அனுப்புவார். தூதர்களை ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் தேவனுக்கு மட்டும்தான் உண்டு, மனுஷனுக்கு கிடையாது. தேவன் கிடையாதுன்னு சொல்லி இன்று மறுதலிக்கிற இந்த உலகத்தின் மத்தியில் அவர் தேவன்கிறத நிரூபித்து காட்டுறார். எப்படி நிரூபிக்கிறாரு? தம்முடைய தூதர்களை மனுஷகுமாரன் அனுப்புவார். அவர் தேவன், மனுஷகுமாரன் தேவன் மனிதனாக வெளிப்பட்டாரே ஒழிய அவர் மனிதன் அல்ல, தேவன். அதனால தான் சொல்றார் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். மனுஷனாலலாம் தூதரை அதிகாரம் செலுத்த முடியாது, தூதரை வேலை வாங்க முடியாது. அப்போ இந்த இடத்துலையும் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மத்தேயு 20:28 நம்ம பார்க்குறோம் இல்லையா? மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அப்போ மனுஷகுமாரன் தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அப்போ தேவன் பிரஜாபதி இந்த உலகத்தில் வந்து மரிக்கணும், தேவன் இந்த பூமியில் வந்து மரிக்கணும். அதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனம். அந்த ஒரு சத்தியத்தை சொல்லும் பொழுது சொல்கிறாரு மனுஷகுமாரங்கிற வார்த்தை. இப்படி மனுஷகுமாரன் எங்கெங்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறாரோ அங்கெல்லாம் மனிதனுடைய தன்மை வெளிப்படலை, தேவனுடைய தன்மை, பாவங்களை மன்னிக்கக்கூடிய தேவனுடைய தன்மை வெளிப்படுது. தூதர்களை அனுப்புவார் அப்படின்னுங்கிற வார்த்தை அங்கே உபயோகப்படுத்துகிறார். அந்த தேவனுடைய அதிகாரம் இங்கே நம்ம பார்க்குறோம். தேவனுடைய தியாக பலி, மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுப்பார். யார்? மனுஷகுமாரன். அடுத்து யோவான் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இன்னும் ஒரு வார்த்தையை ஆண்டு உபயோகப்படுத்து. யோவான் 5:27, அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே பார்க்குறோம் மனுஷகுமாரன் இங்கே சொல்கிறாரு. ஆனால் எதை பற்றி சொல்கிறாரு? இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதி யார்? தேவன் தான். தேவன் தான் நியாயாதிபதி. இந்த உலகத்தில் மனிதன் மரித்தவங்களையும் உயிரோடு இருக்கிறவங்களையும் நியாயம் தீர்க்கிற நியாய தீர்ப்பு மனிதனுக்கு அந்த அதிகாரம் இல்லை, தேவன் தான் அதை செய்ய முடியும். அப்போ இந்த இடத்துல மனுஷகுமாரங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாரு. ஆனால் அவர் தேவனுடைய நியாயாதிபதி, நியாய தீர்ப்பு செய்கின்ற தேவன், அந்த பதத்தோடு சொல்கிறார். இப்படி மனுஷகுமாரன்னு எங்கெல்லாம் அவர் சொல்கிறாரோ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய தன்மை வெளிப்படலை, தெய்வீக தன்மை வெளிப்படுது, தெய்வீக பண்பு வெளிப்படுது, தெய்வீக குணாதிசயம் வெளிப்படுது, தேவன் செய்ய வேண்டிய பொறுப்புகள் அங்கே வெளிப்படுகிறத பார்க்குறோம். அதனால் மனுஷகுமாரங்கிற வார்த்தை, அதனால் கிறிஸ்து மனிதன் என்று சொல்லி ஒருத்தர் பொய்யா சொன்னாங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை மட்டுப்படுத்திட்டு புனிதர்களை, இன்னும் பலவிதமான புனிதர்கள் வழிபாடுகளை மேலோக்கி கிறிஸ்துவை மட்டுப்படுத்தி வச்சிடுறாங்க. அது பயங்கரமான ஆபத்து. இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆவியானவரை ரொம்ப அதிகமாக அங்கே முக்கியப்படுத்திட்டு கிறிஸ்துவை 2ஆம் பட்சமாக வச்சிடறாங்க. இது இன்னும் பயங்கரமான ஆபத்து. இன்னொரு கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து தேவன் இல்லைங்க, மனிதன் தான், யெகோவா தான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவை மட்டுப்படுத்துகிற பயங்கரமான சூழ்நிலையை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் சத்தனுடைய தந்திரம், சத்தனுடைய வஞ்சகம். அவர் தேவன், அவருக்குரிய கனம், அவருக்குரிய மகிமை கொடுக்கப்படணும். கிறிஸ்துவை மனிதனாக மட்டுப்படுத்துகிற ஆபத்திலிருந்து நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படிப்பட்ட பொய் போதனைகள்லேருந்து நம்ம கவனமாக இருக்கணும். அவர் தேவன்,
மாம்சத்தில் வெளிப்பட்டார், மனிதனாக வந்தார். அவர் மனுஷன்தாங்க, மனிதனாக வந்தார். தேவன் மனிதனாக வந்தார். எதற்காக? மத்தியஸ்தராக மாறும்படி. எதற்காக? தன்னையே மீட்கும் பொருளாக சிலுவையில் ஒப்பு கொடுக்கும்படியாக வந்தார். புறஜாதிகளையும் யூதர்களையும் ஒன்றாக இணைப்பதற்காக அவர் மனிதனாக வந்தார். தேவன் மனிதனாக மாற முடியுமா? ஆனால் அவர் எவ்வளவு நம்ம மேலே அன்பு வைத்திருந்தா மகிமையெல்லாம் விட்டுட்டு அவர் அடிமையின் கோலமாக இந்த பூமியில் வந்திருப்பார். எவ்வளவு அன்பு, எவ்வளவு மேலான அன்பு. இவ்வளவு தூரம் இந்த மனுஷன் இந்த பூமியில் எந்த தெய்வமும் நேசிக்க முடியாதுங்க. கிறிஸ்து நேசித்ததை போல யாரும் நேசிக்க முடியாது. அது உச்சகட்டம். சிலுவையில் நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார், இரத்தத்தையே சிந்தினார். அந்த தெய்வீக அன்பை இந்த நாளில் நம்ம நினைப்போம். ஆண்டவர் அவர் மெய்யான தேவனாக இருக்கிறார், அவர் நித்திய ஜீவனாக இருக்கிறார். இவர் என்னென்னைக்கு மேலாக ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன் என்று பவுல் சொன்னதை போல அவர் தேவன். தேவன் தாமே இந்த நாட்களில் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளவும் திரியேக தேவனாகிய இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய அந்த பூரண ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்ல தேவன் உதவி செய்வாராக. நம்ம ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை குறித்ததான தெளிவான புரிந்து கொள்ளுதல்களை தங்களுடைய வாழ்க்கையில அறிந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். அன்றே இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.